அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. டெய்லி புலம்புறோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, பிரச்சனையாக இருக்குது, என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு. ஆனால் நம்மளை மாற்றிக்கிட்டா மாற்றம் வருங்கிறது என்றைக்காவது புரிஞ்சுருக்கோமா? அதுக்கு நம்ம மனசு செயல்படுதா? இல்லை. அதனால தான் தொடர்ந்து நம்ம தோல்விகளையும், தொடர்ந்து சங்கடங்களையும், தொடர்ந்து வேதனைகளையும் அனுபவிக்கிறோம். இது மற்றவங்கனால வருதா, நம்மனால வருதா? எந்தவித மாற்றத்தையும் நம்ம மாற்றிக்காதது நம்மளுடைய பிரச்சனை. அப்போ மாற்றம் வேணும்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு மாறணும். தானாக எல்லாம் தேடி வரும் வளர்ச்சி. அப்போ நான் மட்டும் மாறணுமா, என் கூட இருக்கிறவங்க மாறக்கூடாதா? அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்கள மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்றைக்கும் இப்படியே இதே பொசிஷனில் இதே நிலைமையில தான் இருப்பீங்க. அப்போது உங்ககிட்ட வளர்ச்சி வேணும்னா நீங்கள் தான் மாறணும். அப்போ தான் வளர்ச்சி இருக்கும். மாற்றம் என்பது முதலில் உங்களிடத்தில் வந்தால் மாற்றம் வரும். இல்லை என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு முரண்பாடுகளோடு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு தான். இதற்கு தீர்வுங்கிறது கிடையாது. டெய்லியும் சங்கடம், வேதனை, வலி, வருத்தம் இதை அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருவீங்க. சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்க. உங்களால் மாற்றிக்க முடியல, தொடர்ந்து எனக்கு அந்த ஆக்ரோஷ நிலை தான் வருது, தொடர்ந்து கோப நிலை தான் வருது, நான் ஏன் மாறணும் அப்படிங்கிற உணர்வு வருதுன்னா இது உங்களுக்கான உளவியல் பாதிப்பு. இது உங்கள் உடலையும் மனதையும் பாதிக்கும், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும். நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கான உளவியல் வழிகாட்டுதல் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில்